தலைப்பு சிலுவை. சிலுவை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எப்பவுமே சொல்லி கொண்டிருக்கணும், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. யார் கர்த்தர் நல்லவர்கள் சொல்கிறீர்களோ அவர்கள் தேவ வார்த்தையை ருசித்து பார்ப்பார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். 1 கொரிந்தியர் 15:3-4. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவிப்பது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி தமது பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்புற பாவம் செய்யலாம். எந்த பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்க இனி வேறொரு பலி இராமல். அப்ப ஒரு திருவிருந்து எடுத்தா சோதித்து பாருன்னு ஊழியக்காரர்கள் பாருங்க. அப்ப பாவம் செய்யறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கறாங்க. ஆனா தண்டனை அவர் வகுத்து வைத்திருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது பாருங்க, நம்முடைய பாவத்துக்கு அவர் மரித்தார். அவர் ஒரு பாவம் அறியாதவர். ஆனா நம்ம இன்னைக்கு எத்தனை பாவங்களை அறிந்து வைத்திருக்கிறோம் சொல்லி பாருங்க. நம்ம யோசனையில எத்தனை பாவத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப உள்ள எத்தனை ரூம் இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பாவத்துக்கு அவர் மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார். தாவீது எப்ப பாவம் செய்தான் உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, எப்ப பாவம் செய்தான்? தாவீது தாழ்மையில் இருக்கும் போது பாவம் செய்யல. இன்னைக்கு அநேக ஊழியக்கார் ஏழப்பட்ட ஊழியமாயிருக்கொண்டு ஒரு தவறு செய்ய மாட்டார்கள். ஆண்டவருக்கு உண்மையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்ப பணம் பெருகிறோம், உடன் காரு பங்களா வீட்டுல வந்து ஜெபிக்கிறதே இல்ல. அதே போலதான் தாவீது பாரு, ஆடு மேய்க்கும் பாவம் செய்யல. இன்னைக்கு அநேகர் சொல்கிறார்கள், ஆடு மேய்த்தவனை அரசனா மாற்றினார். அரசனா மாற்றதும் பாவம் செய்தான். ஆடு மேய்க்கும் போது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் தாழ்மையில இருக்கும் போது, ஊழியம் செய்யும் போது எப்ப பார்த்தாலும் ஜெபம். ஹல்லேலூயா. பணம் பெருகிச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்ன இவங்களை பிடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். எப்ப தாவீதை தேவன் உயர்த்தினாரோ அப்பவே பாவம் செய்தான். ஹல்லேலூயா. பாரு, எப்ப தாவீதை ஆண்டவர் உயர்த்தி ராஜாவா மாற்றினாரோ அப்பவே பாவம் செய்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆரம்பித்தான். கவனமாயிருங்கள். தேவன் நம் வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்ந்ததும், நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் உயர்ந்த போது நாம் பாவம் செய்ய வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, சபை கொஞ்சம் வளர்ந்தேன்னு வச்சுக்க, விசுவாசி கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தேன்னு வச்சுக்க, அப்ப பாவம் செய்வது வாய்ப்பு அதிகம். என் அன்பு தேவ பிள்ளை ஜனமே, நான் செய்கிற பாவம் என்ன செய்கிறது என்று நினைத்து பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவம், வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசினாலும் பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் பேசி வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனையே காக்கிறான். அதை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான்.
Praise the Lord. அப்ப எத்த அளவுக்கு நம்ம நாக்கை பாதுகாக்க வேண்டும். இந்த நாக்கால தான் அதிகமான பாவம் வருகிறது. இந்த கண் பார்க்கிறது, இதயம் பேசுகிறது, பாவம் வெளிப்படுகிறது, அவனுக்குள்ள இச்சை வெளிப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்வனுடைய கூலி. நீ ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாய், அந்த வேலை செய்கிற கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. அது உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு பாவம் செய்யறியோ ஆண்டவரன் கூலியை வச்சிருக்கிறாராம். நரகத்துல போற நல்ல கூலி வச்சிருக்கிறாராம். தப்பி தவிர அறிக்கை பாவம் செஞ்சு அறிக்கையிட போவாத. பாவம் செய்கிறவன் தேவனை அறியான். பிரைஸ் தி லார்ட். அப்ப எத்தனை பாவங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் செய்கிற பாவம் தேவ மகிமையை இழக்க வைக்கும். பிரைஸ் தி லார்ட். நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவ மகிமையை, அந்த தேவ பிரசன்னத்தை இழக்க வைக்கிறது. அப்ப இன்னைக்கு எத்தனை உலகத்தில் எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை குடும்பங்கள் பாவம் செய்து மகிமையை இழக்கிறார்கள். அவனவன் தன் சுயேச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவர் விட்டுட்டே இருப்பார். நீ செஞ்சிட்டே இரு, அறிக்கை பண்ணிட்டே இரு. ஒரு நாளைக்கு அது முழுசானத உன்னை ஒரே அட்டி உன்னை சாவடிச்சிறார். ஏன்னா நீ செய்கிற பாவம் எப்பொழுதும் உனக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். பாம்பு காலம் வந்து உள்ள உட்கார்ந்தா நீ கேட்க முடியாது. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தால் நீ கேட்ப. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் செய்கிற பாவம் தேவனை விட்டு தூரமாய் பிரிக்கும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் தேவனை விட்டு அதிகமாய் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் பிரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சிம்சோனு கிட்ட பாருங்க, தேவ வல்லமை போனது அவனுக்கே தெரியல. அதே போல இன்னைக்கு பாவம் செய்து அற்புத அடையாளம் எல்லா அபிஷேகம் சபையில நிரம்புது. ஆனா உனக்குள்ள வல்லமை இல்லைன்னு தேவனுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். பார், அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற பாவம் நாம் பெற்று எடுத்த பிள்ளைகளை பாதிக்கும். எச்சரிக்கை. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்கார குடும்பம் விசுவாசி என்ன குறைசை கண்டுபிடிச்சு கேவலமாய் பேசுகிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் யார் அது குறித்து கேவலமா பேசின கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உலக அனைத்தை மோசம் போகின பிசாசு குற்றம் சாட்டினவன். அப்ப ஊழியக்காரன் யாரு? குற்றம் சாட்டுற ஊழியக்காரன் யாரு? விசுவாசி யாரு? குடும்பங்க யாரு? தள்ளப்பட்ட சாத்தான், வலு சர்ப்பம், பிசாசு, இதெல்லாம் மேல விழுந்து இருக்கிறது. அதனாலதான் அவன் பாவம் செய்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்ன பின்பற்று, என்ன பின்பற்று. இன்னைக்கு யார் பின்பற்ற? இயேசு கிறிஸ்து குறை கேட்கிறாரா? அடுத்த குடும்பத்தை பற்றி குறை கேட்கிறாரா? தப்பு பண்ணவனை சாட்டை அடித்தார். அப்ப ஆண்டவரை நேசிக்கிற நீ தவறு செய்கிறவனை சாட்டை எடு, அடி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாரு, எத்தனை பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு குறை சொல்லி பாவத்தை சேர்த்து வைக்கிறார்கள். எத்தனை விசுவாசிகள் குறைய கேட்டு பிள்ளைகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறார்கள். எத்தனை ஊழியர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். எத்தனை ஊழியர் வேசுத்தனம் பண்ணுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம்.
எச்சரிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் செய்கிற பாவம் தேவ கோபத்தை கொண்டு வரும். அப்ப நீ பாவம் செய்ய செய்ய தேவனுடைய கோபம் உன் மேல வெளிப்படும். ஏன்னா நீ பாவம் செய்யும் போது மறுபடியும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கிற, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை அசுத்தப்படுத்துற, உன் காலின் மேல் அவருடைய ரத்தத்தை மிதிக்கிற. இன்னும் எத்தனை தடவை சிலுவையில் நீ அறைவ? இதுதான் பாவம். சத்தியத்தை அறி, உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு அறிஞ்ச பாவத்திலிருந்தே விடுதலை இல்லை. எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் அடுத்தவனே நினைக்கிறது, எப்ப பார்த்தாலும் அடுத்த குடும்பத்தை நினைக்கிறது. ஐயா, உன் குடும்பத்தை நினை, பசு உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு. நீங்கள் பரிசுத்தமாகுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ கோபம் வராதபடி பாதுகாத்துக்கோ. ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்வோம், தேவ தண்டனையை வாங்கி 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 வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஐயா, உன்னுடைய ரட்சிப்பு நான் இன்னொரு இடத்துல சொல்றேன். ரட்சிப்பு மெல்லிய வெண்வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. உன் வஸ்திரம் வெள்ளையா இருக்கணும், அது கரைப்படக்கூடாது. நம்ம எவ்வளவு பாவம் செய்கிறோமோ அந்த வஸ்திரம் அவ்வளவு வெண் வஸ்திரம் கரை பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவம் பாரு, பாவம் ஒரு மிக பெரிய அழுக்கு போன்றது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு பெரிய அழுக்கு. பிரைஸ் தி லார்ட். பாவாத ஒரு அழுக்கை போன்றது. பாவம் ஒரு மிக பெரிய அணுகுண்டு போன்றது. அணுகுண்டு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தேசத்தில் அணுகுண்டு போட்டால் பல இடங்கள் நாசமாகும். அதே போல பாவம் செய்கிற நீ ஒரு அணுகுண்ட தூக்கி போட்டு அநேக குடும்பத்தை அழிக்கிற, அநேக சபைகளை கேவலமா பேசுற. பாவம் செய்கிறது ஒரு பெரிய அணுகுண்டு. அது வெடித்த பின்புதான் அதன் பயங்கரம் தெரியும். அது வெடிக்கும் ஒரு நாளைக்கு. நியாயம் தீர்ப்புல, உன்னுடைய இறுதி தீர்ப்புல, நரகத்தில தீயில போட்டு நல்லா வெடிப்ப வைப்பார். ஆண்டவரே சொல்கிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை பிறப்பான இருளில தள்ளி போடுங்கள், அங்கே அழுகை பற்படிப்பு இருக்கும். அப்ப பாரு, இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவையில்லாத ஊழியக்காரர்கள். ஏன் ஆண்டவர் அது சொல்கிறாருனால், ஒரு சபையில 10 பேர் இருக்கட்டு, 50 பேர் இருக்கட்டு, 100 பேர் இருக்கட்டு, இல்ல எத்தனை ஆயிரம் இருக்கட்டு, எத்தனை பேர் பரலோகம் போவா? அப்ப அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேரை நீ பரலோகம் அனுப்ப முடியும்? அப்ப சத்தியத்தை சொல்லு. அவளை பரலோகத்துக்கு அனுப்பதான் அவனை ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். இன்னைக்கு வெறும் பணம் பணம் தான் சம்பாதிக்க தான் ஊழியக்காரன் இருக்கிறார். சத்தியத்தை பேசுறவங்க கம்மி. ஹல்லேலூயா. பாவம் மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். பாவம் எங்க கொண்டு போகும்? ஒன்ன அழகா சபிக்கப்பட்டவனே, அவன் சாத்தானுக்கு என்ன இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறனோ அங்க நீ போ. அப்ப பாவம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், அவன் சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவன். அப்ப எங்க போவான் இந்த ஊழியக்காரன்? நரகத்துக்கு. அப்ப விசுவாசி எங்க போகும்? அதுக்கு ஆவிக்குரிய சபைக்கு தான் போகணும். வேற்ற சபைக்கு போன வாழ்க்கை அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாவம் பரிசுத்தத்துக்கு இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்கிற நம்ம பரிசுத்தத்துக்கு என்ற வார்த்தைக்கே இடம் இல்லையா? அப்ப எப்படி நீ பரிசுத்த ஆக்க முடியும்? ஒரு ஊழியக்காரன் பாவம் செஞ்சால் எப்படி விசுவாசி பரிசுத்தமாக்க முடியும்? இன்னைக்கு அநேக விசுவாசிகள், நான் என் காதா கேட்டு இருக்கிறேன், காரி துப்புறாங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை? ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. சபையில சொல்றான், ஆண்டவர் என்ன நடத்து, அவங்களை ஆசீர்வதிப்பாருன்னு.
இவன் எங்க ஒரு மூட்டை அரிசி கிடைக்கும், எங்க பருப்பு கிடைக்கும், எங்க காசு கிடைக்கும், இப்படிப்பட்ட இடத்துக்கு போறது. இப்படி இவன் போய் வாங்கிட்டு வந்து சபையில வந்து இவர்கள் ஆசீர்வாதம் ஆண்டவரே, மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஊழியக்காரர்கள், துர்மார்க்கர்கள். ஹல்லேலூயா. பாவம் உன் கண்களை குருடாக்கும். எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானோ அவனுடைய கண்கள் குருடாக்கப்படும். அவன் இருளிலே இருக்கிறான். அப்ப இருளிலே இருக்கிறது யாரு? அவனை வெளிச்சத்துக்கு கொண்டான் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஊழியக்காரனை இருளிலே இருந்தால் எப்படி வெளிச்சத்துக்கு வர முடியும்? சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கு, எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? அப்ப இருளில் இருக்கிறது சாத்தான். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் இயேசுவுக்கு.